100 கோடி கடன் வாங்கி தருவதாக சொல்லி 2 தொழிலதிபர்களிடம் பணமோசடி செய்த விவகாரத்தில் சிறையில் இருக்கும் ஹரிநாடார் மீது சென்னை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். போலீசாரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? நடிகர் வடிவேலுவின் இந்த நகைச்சுவை காட்சியை போல்தான் தற்பொழுது ஹரிநாடாரின் நிலை மாறி உள்ளது. ஹெலிகாப்டரில் பிரச்சாரம், கழுத்து நிறைய நகைகள், சொகுசு ரிசார்ட்டில் மாஷப் என தன்னை அசைக்க முடியாத பர்சனாலிட்டியாக காட்டி வந்த ஹரிநாடார் தற்பொழுது சிறை பறவையாக வலம் வருகிறார். கேரள தொழிலதிபர் கொடுத்த புகாரில் 2 வருடம் காத்திருந்து போலீசார் கைது செய்வது ஏன்? தமிழகத்தில் நடமாடும் நகைக்கடை யார் என்று கேட்டால் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது ஹரிநாடார்தான். அந்த அளவிற்கு தனது கழுத்து, கை என கிலோ கணக்கில் நகைகளை அணிந்து மக்களை வியந்து பார்க்க வைத்தவர். நெல்லை மாவட்டம் மேல இளந்தை குளத்தைச் சேர்ந்த ஹரிநாடார் சிறு வயதிலேயே பிழைப்பு தேடி சென்னை வந்தார். ஆரம்பத்தில் சின்ன சின்ன கடைகளில் வேலை பார்த்தவர் பிறகு தனியாக தொழில் ஆரம்பித்து பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தார். காலப்போக்கில் தொழிலதிபராக உயர்ந்தார். அதன் பின் ராக்கெட் ராஜாவின் பணங்காட்டுப்படை கட்சி சார்பில் சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். 2021ஆம் ஆண்டு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டார். இளைஞர் வட்டாரம், ஹெலிகாப்டரில் பிரச்சாரம் என அவரது தேர்தல் பிரச்சாரம் ஹைடெக்காக இருந்தது. வாக்குப்பதிவில் 37,000 வாக்குகள் பெற்று பெரிய கட்சிகளுக்கு கிலியை ஏற்படுத்தினார். இந்த நிலையில்தான் கேரள மாநிலத்தில் வைத்து ஹரிநாடாரை கர்நாடக போலீசார் கைது செய்தனர். தொழில் அதிபர்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் பெற்றுத் தருவதாக கூறி முன்கூட்டியே கமிஷன் பெற்று மோசடி செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. பெங்களூருவைச் சேர்ந்த தொழிலதிபர் வெங்கட்ரமணி என்பவருக்கு 150 கோடி ரூபாய் கடன் பெற்றுத் தருவதாக கூறி கமிஷன் தொகையாக 16 கோடி ரூபாய் வாங்கியதாக தெரிகிறது. 6 மாதங்களாகியும் தொழில் அதிபருக்கு கடன் கிடைக்காத நிலையில் பணத்தை திரும்ப கேட்ட தொழில் அதிபருக்கு ஹரிநாடார் மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் பெங்களூரு போலீசாரிடம் தொழிலதிபர் புகார் அளிக்க கேரள மாநிலம் கோவளம் அருகே உள்ள பூவார் கடற்கரையோரம் தனியார் சொகுசு விடுதியில் மறைந்திருந்த அவரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். கைதான ஹரிநாடாரிடமிருந்து 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 கிலோ 893 கிராம் தங்கம், 8 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், 3 சொகுசு கார்கள் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். மோசடி, கொலை மிரட்டல், கூட்டுச்சதி உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் பெங்களூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கைது செய்யப்பட்ட ஹரிநாடாரை பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைத்தனர். சிறையில் அவரை நிர்வாணப்படுத்தி போலீசார் லத்தியால் அடித்து துன்புறுத்தியதாக அவரது முதல் மனைவிக்கு எழுதிய கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் பரப்பன அக்ரஹார சிறையில் வைத்து ஹரிநாடாரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் திங்கட்கிழமை கைது செய்தனர். ஹரிநாடார் சிறையில் இருந்தபோது குஜராத்தைச் சேர்ந்த இஸ்மாயில் சக்ராத் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த பஷீர் ஆகியோர் அவர் மீது மோசடி புகார் ஒன்றை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் அளித்திருந்தனர். 100 கோடி ரூபாய் கடன் பெற்றுத் தருவதாக கூறி 1.5 கோடி ரூபாய் பெற்று மோசடி செய்ததாக அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். புகார் அளித்து 22 மாதங்கள் ஆகியுள்ள நிலையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பெங்களூர் பரப்பன அக்ரஹார மத்திய சிறைக்கு சென்று திங்கட்கிழமை காலை 11:15 மணி அளவில் ஹரிநாடாரை கைது செய்தனர். இன்னும் சில நாட்களில் அவரை சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். அதன் பின் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்ற அனுமதி பெற்று விசாரணை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பணங்காட்டுப்படை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் என்று கெத்தாக சுற்றித் திரிந்த ஹரிநாடார் சிறைக்கு போகும் சில மாதங்களுக்கு முன்புதான் தமிழக போலீசாரை கடுமையாக மிரட்டி வீடியோ வெளியிட்டிருந்தார்.
தான் சொல்றோம். எப்போது சிக்குவார் என எதிர்பார்த்து காத்திருந்த தமிழக போலீசாருக்கு புதிய வழக்கு மூலம் அந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதன் மூலம் சினங்கொண்ட சிங்கமாக சவால் விடுத்த ஹரி நாடார் நிரந்தர சிறை பறவையாக வலம் பெறுவது உறுதி என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது.